வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், விதமான மறுப்பு சொல்லல. எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவு என்றுதான் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த விவாதத்திற்கு வரல. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த விவாதத்திற்கு வரல. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நீட்டை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று அதிமுகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சட்டப்பேரவையில நீட் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசி வருகிறார். குறிப்பாக இந்த நீட் சிக்கலை போக்க அதிமுகவுக்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்தால் கூட்டணியில் இருப்போம் என்று பாஜகவிற்கு சொல்ல தகுதி அதிமுகவுக்கு உள்ளதா என்கின்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார். நாங்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வரவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்கனவே பல முறை பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. ஆனால் 2 மாதத்திற்கு முன்னதாக பாஜக கூட்டணி இருக்க மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி சேர்ந்துள்ளீர்கள், யாரை ஏமாற்ற நாடகம் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2 மாதங்களுக்கு முன்பு வரை 2031 வரை கூட்டணி இல்லை என கூறியீர்கள், இப்பொழுது யாரை ஏமாற்ற இந்த நாடகம் என்றும் தற்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்னதாக குறிப்பாக அமைச்சர் சிவசங்கர் கூறுகின்ற பொழுது நீட்டை அனுமதித்ததுதான் 11 கல்லூரியில் அனுமதி கிடைக்கப்பட்டதாகவும் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது நீட்டு விவகாரத்துல தொடர்ந்து அதிமுகவினர் பல்வேறு கேள்வி எழுதியிருந்தாலும் கூட முதலமைச்சர் தற்போது தன்னுடைய உரையில் பதிலை கொடுத்து வருகிறார். சிவரஞ்சனி, வேல்முருகன், அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன? அதற்கு இந்த பதில் தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 ஆண்டுகள்ல எத்தனை அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் வைக்கப்பட்டது எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து. குறிப்பாக நீட் தேர்வு குறித்து சட்டப்பேரவையில் மீண்டும் விவாதம் தொடங்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் உடனடியாக இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை திருச்சி விவகாரத்தில் குடிநீர் பாதிப்பு ஏற்பட்டதாக உயிரிழப்புகள் விவகாரத்துல கவன ஈர்ப்பு தீர்வு கொண்டு வரப்பட்டது. அதே போல தற்போது 4 ஆண்டுகள்ல எத்தனை அரசு மருத்துவமனை, குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள்